purity and positivity. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஒரு மேடை இரண்டு விருது கலாட்டா நட்சத்திரா அவார்ட்ஸ் அண்ட் வண்டர் உமன் அவார்ட்ஸ் வர நவம்பர் 30th பயங்கர கிராண்டா நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இதை நீங்க நேர்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரீ டிக்கெட்ஸை வாங்கிக்கோங்க. ஆர் www.galata.com அப்படின்ற வெப்சைட் மூலமா உங்களோட ஃப்ரீ டிக்கெட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்பா பர்சனலா என்ன சொன்னாரு ஒன்ஸ் நேஷனல் அவார்ட் வாங்கிட்டு போறீங்கன்னா அப்பா அதாவது எனக்கு இப்போ கூட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க. உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் இருந்ததுலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் எதுன்னும் போது நேஷ்னல் அவார்டு வாங்கினதுதான் சொல்லிட்டு. ஏன் சார் அவ்வளோ சந்தோஷமா சார் உங்களுக்கு? நல்லா இல்லை, எங்கள் அப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டார், அதை பார்த்து தான் நான் அவ்வளோ சந்தோஷம் ஆனேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பா அவ்வளோ, ஏன்னா தந்தை அதுதான் தந்தை. நம்மகிட்ட எதுவுமே ஸ்ட்ரைட்டாக காட்டிக்க மாட்டாங்க. டெய்லி திட்டுவார் என்ன ஆக்சுவலாக. ஆமாம், அப்பா திட்டுவார். ஏன் உங்கள் அப்பா கூட தான் திட்டுவார். ஆமா, என்ன திட்டுவாரு உங்க அப்பா? என்ன திட்டுவாரு? அடிப்பாரா? அடிப்பாரா? இல்ல என்ன திட்டுவாரு சொன்னாங்க, அதுக்குள்ள அடிப்பாரா? இல்ல அதான் சொல்லன்னு வந்தாங்க. அம்மா அடிப்பா. இப்பயுமா ஒரு செல்லம்மாவா இல்ல கோமாவே அடிப்பாங்களா? அது தெரியாது, கேக்கலாம். என்ன விஷயத்துக்கு? ஏதாவது சில்லியான விஷயங்களுக்கு? சில்லி விஷயம் இல்லை. இந்த சுடு தண்ணி போடும்போது கீழே கொட்டுருவாங்கல்ல, அதுக்கு இன்னுமா சுடு தண்ணி வைக்க தெரியல உனக்குன்ற மாதிரி. இல்ல இப்ப தெரியும். ஓ வா, தேவா சார் எதுக்கு திட்டுவார் மோஸ்டா உங்களுக்கு? இல்ல அவர் வந்து சாதாரணமா திட்ட மாட்டாரு. லைக் அதாவது அவருக்கு தெரியும், அதாவது நம்ம அவர் என்னோட ஒர்க் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் அது ஆல்மோஸ்ட் லேப்டன் தான் சொல்லுவார். 11லேருந்து நைட் ஒரு 2 வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். அப்போ வந்து லைக் அது ரொம்ப நாளாகவே அட்வைஸ் பண்ணுவார். இதப்பா ஸ்ரீ, நீ வந்து நான் சொல்லுறது மட்டும் கேளு, நீ ஒர்க் பண்ணுற அதனால தெரியாது, வீட்டுக்குள்ளே தான் ஸ்டுடியோவே ஆக்கலாம், நீ ஒர்க் பண்ணுறது நல்லா தெரியுது, பட் உன் ஸ்டைலை கொஞ்சம் மாற்று. ஒரு மார்னிங் வந்து 7 கூட வேண்டாம், ஒரு 9 o'clock வந்துடு, 9லேருந்து ஒரு 10 வரைக்கும் ஒர்க் பண்ணு, வீட்டுக்கு ஒரு 11க்கு போயிட்டு நல்ல பெட்டுக்கு ஒரு 12 போயிட்டேன்னா கூட அழகாக காலையில் ஒரு 7 எழுதிட்டு ரொட்டீன் பண்ணு. நீ போகிறதே 2 o'clockன்னும் போது அதுக்கப்புறம் வந்து நீ எப்போ தூங்கி அது ஒரு தான் சாப்பிடுவீங்களா 2 o'clock? ஆமாம், ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலே தூக்கம் வந்துடும்ல ஆக்சுவலாக. ஸோ லைட்டான மீல் தான் இருக்கும் நைட்டில் ஆக்சுவலாக, பெருசாலாம் இருக்காது. ஆகும் நம்புற மாதிரி இல்லைல்ல. ஸோ இதுவும் அட்வைஸ் பண்ணுவார். அது 2 வாட்டி கேட்கலன்னா கொஞ்சம் ஆஷா சொல்லுவார், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து மார்னிங் வர்றதுக்கு ரொம்ப ரெடியாக இருப்பாங்க. நீ சொல்லும் போது அவங்கள ஆஃப்டர் 12 o'clock வாடும் போது அது அவங்களுக்கு ஒரு அன்டைம் மாதிரி ஆக்கலாம். ஸோ அது மாதிரி நீ அப்போ தான் சாப்பிட்டு ரெடியாக இருப்ப, அவங்க மார்னிங்கே சாப்பிட்ருவாங்கல்ல. அது மாதிரி டெய்லி அட்வைஸ் பண்ணுவார். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டார் அட்வைஸ் பண்ணுறது, ஏன்னா அவர் பேச்சை நான் இப்போ கேட்குறேன். ஸோ அதனால் அப்படி போயிட்டு இருக்கு. சார் உங்களுக்கு இருக்கா சார் அப்பா வாசிச்ச அந்த ஒரு ஹார்மோனிய பெட்டி அந்த மாதிரி? அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கு. தாத்தா வந்து பிளேயர் கிடையாது ஆக்சுவலாக, அவர் வந்து தபலா வாசிப்பார். ஓகே. பட் அது அதான் சொல்லுவார், அப்பா வந்து அதெல்லாம் பாதுகாக்கல ஆக்சுவலாக. ஏன்னா அவர் தாத்தா சின்ன வயசு அதை யூஸ் பண்ணிட்டு பேங்க் வேலைக்கு போயிட்டாரு, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டாரு. ஸோ தாத்தா கிட்ட தபலாலாம் இல்லை. அப்பா கிட்ட வந்து ஒரு 4-5 ஹார்மோனியம் இருக்கு. அது எல்லாமே நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலாக. ஏன் அவரோட காரு கூட நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவர் அப்பாவோட கார் வந்து 82 மாடல் கார் அம்பாஸ்டர் இருக்கு. அதை வந்து ஆக்சுவலாக இன்னும் வரல கைக்கு, ஒரு 2 இயர்ஸாக அதை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அப்பாவே திட்டுவார், அந்த காரை ஏன்டா செலவு கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் போது. பட் அப்பாவுக்கு வந்து தெரியும் பையன் வந்து நம்ம காரையே அவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவர் மறுபடியும் அந்த காரில் உட்கார வச்சு அந்த காரில் போனோன்னு ரொம்ப ஆசை. பட் அது ரொம்ப ஓல்டு மாடலாக ரெடி பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் எதாவது சொல்கிறேன்னா, உலகத்தில் என்ன வேணால் பணம் வந்தால் வாழலான்ற மாதிரி அது கூட இன்னும் கொஞ்ச நாள் ரெடி ஆகிடும். அந்த அளவுக்கு கேஷும் கொடுத்து வச்சுருக்கேன் அந்த காருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அதுவும் ஒரு பாசம் தான், அதுவும் ஒரு அப்பா மாதிரி தான் நான் அந்த காரை நினைக்கிறேன். அப்பா வந்து அவருக்கு மிகப்பெரிய கனவே வந்து வாழ்க்கையில் கார் வாங்கணும்னு ஆக்சுவலாக. ஏன்னா காரில் வாங்க முடியுமான்ட்டு அவரெல்லாம் கனவுலாம் காணது உண்டு ஆக்சுவலாக, நம்மளால் கார்லாம் வாங்க முடியுமான்ட்டு. பட் அவரோட ஹார்ட் ஒர்க்கில் வந்து மியூசிக் பண்ணி அதுக்கப்புறம் கார் வாங்குறது அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். அம்பாஸ்டர் காரு, அது யூஸ்டு கார் தான் வாங்கினார் அப்போவே. பட் அதோட கார் நம்பர் வந்து ரொம்ப பெக்குலியர் நம்பர், 1234. ஃபேன்சி நம்பர். ஒரு பெரிய மினிஸ்டர் வச்சிருந்த கார் அது ஆக்சுவலாக 1234 சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த கார் வாங்கினாலும் நாங்கள் ஃபேன்சி நம்பர் தான் எடுப்போம், 1234 சொல்லிட்டு. இன்ன வரைக்குமே வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கார் வந்து ஒரு 15th கார் இருக்கு என்கிட்ட. அப்போது தான் வாங்கி ஒரு 15 கார் இல்லை 20 கார் கிட்ட மாற்றிருப்போம். எல்லாமே 1234 கார். ஸோ ரேட்டு கேட்பாங்களே சார்? ஆமாம், கார் விலை அதிகபட்சம் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கீங்க நம்பர்? கார் விலைக்கு ஈக்குவலாக எவ்வளோ? இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா காரோட ரேட்டை பொறுத்து தான். இப்போ BMW வந்து 40 lakhsனா நம்பருக்கு 4 lakhs ஆகும். அப்புறம் ஆடி 42 lakhsனா 4,20,000 ஆகும். அது மாதிரி இப்போ நான் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு கார் எடுக்கிறேன், அது ஒரு 6 லட்சம் தான். அதுக்கே வந்து 60,000 கேட்குறாங்க.
ஸோ அது மாதிரி தான் அந்த பில்லு வரும் ஆக்சுவலாக 1 2 3 4ஓட நம்பர் ஆக்சுவலாக. ஸோ கார் பொறுத்து தான். ஸோ அது அதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அப்பா அதை ஆரம்பித்து வச்சுருக்காரு. ஸோ நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். அதெல்லாமே அதான். ஸோ இந்த படத்தில் வர மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும். மேம் சொன்ன மாதிரி அந்த நெக்லஸ், சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு அப்பாவை யூஸ் பண்ண விஷயங்கள், அப்பா யூஸ் பண்ண ஹார்மோனியங்கள், அதெல்லாம் நான் பாதுகாத்து வைக்கணும். ஸோ என்னதான் நீங்கள் அம்மாக்கான சென்டிமெண்ட் பாடல்கள் நிறைய போட்டாலும் உங்கள் அப்பாக்கான பாண்ட் உங்களை பிரிச்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி அப்பாவை சொல்லுவாங்கல்ல, அப்பா தேவாசாரனவே கானா பாடல்னு சொன்னாலும் அவர் ஆப்வியஸ்லி தேனிசை தென்றல் தான். அதே போல் உங்களை ஒரு பக்கம் வந்து இவர் பயங்கரமான கானா பாடல் குத்து பாடல்னாலும் உங்ககிட்ட இருக்க மெலடியும் யாராலையும் நினைச்சிக்க முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் இப்போ பீட் எம் குமரனா இருக்கலாம், ஒரு சிமிலாரிட்டி நினச்சி பார்த்தீங்களா உங்களுக்கும் அப்பாக்கும்? அவரோட 3வது படத்துக்கு அவர் ஃபர்ஸ்ட் வாட்டி ஃபிலிம் ஃபேர் அவார்டு வாங்குறாரு, உங்களுடைய 3வது படத்துக்கு நீங்க ஃபிலிம் ஃபேர் அவார்டு இது ஸ்டேட் அவார்டும் வாங்குறீங்க. ஸோ நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்க்குறீங்க. உங்களை யாரையாச்சும் பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட் ரோலுக்கு நடிகர் கூப்பிட்டுருக்காங்களா? ரொம்ப பேர் கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு வந்து பிரபுதேவா சாரை கூப்பிட்டாரு ஆக்சுவலா. அவரு அந்த பிஸிலே ஒரு 2 times 3 times வீட்டுக்கே வந்து நீ நடிப்பா, ஏன்பா நடிக்க? ஏன்னா இவர்கிட்ட ஒரு நேச்சுரலாவே அந்த ஒரு இன்னசென்ஸும், நீங்க அழுதா தேட்டர்ல எழுதுருவாங்க சார். அல்ல, பிரபுதேவா சார் கூப்பிட்டு வந்து ஒரு காமெடி ரோலுக்கு தான் கூப்பிட்டாரு ஆக்சுவலா. அந்த என்ன படம் என்றென்றும் காதல், பிரான்ஸ்ல எடுப்பாங்கல்ல, எங்கேயும் காதல், அந்த படத்துக்கு பாஸ்போர்ட்லாம் கேட்டார், நீ வந்து நடிக்கணும் அந்த. அப்புறம் ஒரு காமெடி ரோல் தான் சொல்லி, அது எந்த படம் பார்த்தா அதில் ரொம்ப காமெடி ரோல்ஸ் இருப்பாங்க, எதுன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. அப்புறம் வந்து கே ஸ்ரீகுமார் சாரும் கூப்பிடுவார், இது மாதிரி பெரிய ஒரு வில்லன் தரமான ஒரு வில்லன் சொல்லிட்டு. இல்லை சார், ஸோ நான் சொன்னேன் சார், அப்பா எப்படியோ இளையராஜா சார் எப்படியோ அதே மாதிரி தான் சார், ரகுமான் சார் எப்படியோ ஒன்லி மியூசிக்காகவே இருக்கட்டும் சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். இல்லாட்டி ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து வெறித்தனமாக ஆக்ட் பண்ணுங்க, ஒரு 10 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க சார். நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னும் போது அப்போ ஒன்று பண்ணலாம். இந்த படத்தை வில்லன் வந்து ஒரு மியூசிக் கம்போசராக மாற்றிட்டோமா சீனுன்னு வராங்களா, அது மாதிரிலாம். ஸோ ஆக்டிங் ஒரு வாரத்தில் 2 பேராவது கூப்பிட்டுருவாங்க ஆக்டிங்க்கு வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவ்வளோ வாய்ப்பு வருது. ஆமாம், இப்போ பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பம் சாங் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ மைக்கேல் ஜாக்சன்லாம் பண்ணுவாங்க, ஒன்லி மியூசிக் ஆல்பம்ஸ் பண்ணுற மாதிரி. அதுலேயே ஒரு லவ், இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஆல்பம் சாங் கூட பண்ணியிருக்கேன், அது நல்லா போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அப்படியே என் கதை அப்படியே. இப்போ முன்னாடிலாம் பார்க்கும்போது என்னதான் இப்போ காலையில் வரைக்கும் நம்ம பயங்கரமான இப்போ ரிலீஸ் ஆன ட்ரெண்டான பாடல்ன்றதெல்லாம் கேட்டாலும் எண்ட் ஆஃப் த டே முடியும் போது அவங்களோட ராஜா கிட்டேயோ ரஹ்மான் கிட்டேயோ இவங்ககிட்ட போய் சரணடைய வேண்டியதாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறது வந்து 90s பாடல்கள், இப்போ தேவா சார் பாடல்கள்லாம் நைட்டு அது கேட்கும் போது எப்படி இப்போ நம்ம அதை வந்து வே பண்ணலாம்? ஒன்று யூடியூப்ல நிறைய வியூஸ் வேணும், இல்லை ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகணும், அதை நோக்கி பாடல்கள் போயிட்டு இருக்கா, இல்லை அப்போதைக்கு கரண்ட்ல போட்டால் போதும், இது ஒரு 10 வருஷத்துக்கான அந்த வேலிடிட்டிலாம் வேண்டாம், அப்படி போயிட்டு இருக்கா? இப்போ உங்களுடைய இசை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஆக்சுவலாக நான் எப்படி ஓப்பனாக சொல்லுதுன்னு தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா நாங்கள் வந்து எப்படி டைரக்டர் மூடில் தான் இருக்கோம் ஆக்சுவலாக. சார் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு ஹோம்லியான ஒரு சாங் வேணும், ஒரு ஃபேமிலி சாங் வேணும், அப்புறம் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு லவ் சாங் வேணுன்ற மாதிரி என்கிட்ட கேட்குறாரு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அது தகுந்த மாதிரி அது மியூசிக் பண்ணுறேன். அடுத்த படம் என்ன சொல்கிறாருன்னா, சார் ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜில் தான் அந்த ஸ்டோரி என்னும் போது, ஸோ நீங்கள் கேட்குற அந்த மாதிரி ஸ்டைல். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு வாட்டர் மாதிரி தான், எந்த வழி இருக்கோ அப்படி போயிட்டே இருப்போம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பழைய சாங் ஹிட்டாச்சு, இப்போது அதுதான் கேட்குறாங்க, என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இன்னுமே எம்எஸ்வி ஐயா சாங் போய் பயங்கர ஹிட்டில் போயின்னு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஷோஸ் பண்ணியிருந்தோம், அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எம்ஜிஆர் ஐயா சாங் தான் கேட்டாங்க ஆக்சுவலாக. ஒரு 30 பாட்டு போட்டோன்னா 20 பாட்டு எம்ஜிஆர் ஐயா சாங் கேட்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்து போகும்போது அப்பாவோட மிடில் சாங் தான் கேட்குறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்லி குத்துப்பாட்டு மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ ஒரு அங்கங்கே ஒரு ஜனங்கள் ஆடியன்ஸ் ஏற்றவா. ஸோ அதுதான் இல்லை, இந்த சாங்கில் இந்த படத்தில் 4மே மெலடி சாங் கேட்குறாரு. சார் ஸ்ரீகாந்த் வேணா குத்து இல்லாமல் எப்படி சார் இருக்கும்? நான் அவர் புஷ் அவர்கிட்ட கேட்குறேன்னா அவர், ஐயோ சார் இதில் குத்தே வேண்டாம் சார். இல்லை சார் ஸ்ரீகாந்த் வேணா குத்து வேணும் சார்னா அவ்வளோதான் சார், என்ன குத்துருவாங்க, அதான் சொல்ல என்ன குத்துருவாங்க. அதனால் நாங்கள் அப்படியே என்ன கேட்குறாங்களோ அப்படி தான் சார் போகிறது. இல்லாட்டி அதில் பெஸ்ட்டாக பண்ணிட்டா இது ஒரு வரலாறாக இருக்கும் சார் ஆக்சுவலாக. அது இப்படி தான் போயிட்டு இருக்கோம் சார் ஆக்சுவலாக. சூப்பர் நாலேஜ் அண்ட் ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ படத்தோட ட்ரெய்லராக பார்க்கும்போதும் சரி, அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் தருது.
ஸோ வாட் இஸ் இன்டர்வியூ வித்தவுட் ஒரு பாடல் பாடாம இன்னும் சுஷ்டி வந்து இன்னொரு 45 இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்காங்க. அவங்கள பூஸ்ட் பண்ற விதமா நீங்க ஒரு அவங்களுக்கான ஒரு பாடலை இதை நீங்க பாடணும்னு ஆசைப்படுறேன் சார். அதான் ஒரு இன்டர்வியூ முடிக்கும் போது அதான் சொல்றாங்க, நான் தான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ஆனா எல்லாரும் என்னதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். நீங்க எப்பவுமே அதுதான், நீங்க வந்து ஒரு வைப் பெட்டகம் சார், அதனால உங்ககிட்ட தான் நாங்க வாங்கிட்டே இருக்கோம். ஆனா திஸ் சாங் இஸ் பியூர்லி டெடிகேட்டட் டு சுஷ்டிக்கு தான். ஆமா ஆமா இப்படி சொல்லி குட். கண்டிப்பா அவங்கள பார்த்து தான் பாடணும் நீங்க. ஆனா மார்னிங் क्वेश्चन கேட்டா ஹல்வா கொடுக்குறது. ஆமா இது அல்வா. இதுதான் ஹல்வா. பாட்டுக்காக ஏதாச்சும் ஒண்ணு கேக்குறேன், அதுதான் அல்வாவா? சரி ஏதோ ஒண்ணுங்க. அட என்னாத்த சொல்வேனுங்கோ வடுமாங்க ஊருதுங்கோ வடுமாங்க ஊரட்டுங்கோ தைசாதோ ரெடி பண்ணுங்கோ கெட்ட பயலே கிட்டு மாமா எட்டி எட்டி நோக்கலாமா பட்டு மாமி கிட்ட மாடி ஒட்ட மாடி வத்தல் நாண்டி எங்கம்மா உங்கம்மா சேர்த்து வைப்பாளா அடி சும்மா நம்ம பெத்து விட்டாளா அட என்னாத்த சொல்வேனுங்கோ வடுமாங்க ஊருதுங்கோ. இப்ப அவங்க பாடுவாங்க வடுமாங்க ஊரட்டுங்கோ. தயிர் சாதம் சாப்பிட்டுங்க. வா ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருப்பீங்க, அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், ஆனா பெருசா பேசப்பட்டிருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு சார். ரொம்ப அது மாதிரி ரொம்ப படங்கள் சொல்லலாம் இருக்கு ஆக்சுவலாக. அதாவது நேபாளி படத்துல வந்து அந்த கனவிலை கணக்கிற சாங் நல்லா ஹிட் ஆச்சு. அப்புறம் சுத்துதே சாங், அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே சாங் இருக்கும் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் நைட் சாங் பதிலாக ஃபர்ஸ்ட் டே சாங். எப்பவுமே கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் நைட்டு தான் சாங் எப்போதுமே வைப்பாங்க. ஆனால் டைரக்டர் சார் வந்து ஃபர்ஸ்ட் டே சாங் வச்சார். இது வந்து சம்திங் நியூவாக ஆக்குன்னு பார்த்தா அது ரொம்ப பெருசாக ஆனால் ஹிட் ஆகலை. அது ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் ஆக்சுவலாக. அப்புறம் வெச்சிக்கன்னு ஒரு சாங் இருக்குல்ல எம் குமரல்ல, அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்போஸ் பண்ணவே இல்லை. அந்த நீயே சாங் இருக்குல்ல, அம்மா சாங் இருக்குல்ல, அதை கம்போஸ் பண்ணிட்டு எல்லாரும் என்னை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த பாட்டுக்கு நீங்கள் அவார்டு வாங்க போகிறீங்கன்னு ரொம்ப குஷி. ஜெயம் ரவி சார், ஜெயம் ராஜா சார், ஃபாதர் மோகன் சார்லாம் ரொம்ப ஹாப்பியாக நான் எல்லாரும் விஷ் பண்ணும் போது அப்போது நான் கீபோர்டு எல்லாருமே டன் 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 சும்மா வாசுது. படத்தில் பார்த்தா அது டியூன் வந்து ராஜா சார் மட்டும் எனக்கு அந்த டியூன் நல்லா இருக்குது, அது ஒர்க் பண்ணுங்கன்னாரு. எதுன்னா இதை அப்போல்லாம் கேஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்களா, ரீவன் பண்ணி பார்த்தா டங் 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 அப்படி வாசிருக்கேன் நான். ஸோ அது வந்து நான் பண்ணவே இல்லை. நான் நினச்சேன் நான் இது என் மைண்ட்லேயே பண்ணல ராஜா, இது செட் ஆகுமான்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இதை பண்ணுங்க ஹிட் ஆகுன்னு பார்த்தா அது அவ்வளோ ஹிட்டு. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் இருக்குது, நம்ம வேறு லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அது சில வாட்டி ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்கான பவர் வந்து என்னைக்கோ ஒரு நாள் அது விஷயம் பேசப்படும். கண்டிப்பாக அது நான் உணர்ந்திருக்கேன் ஆக்சுவலாக. சூப்பர். இப்போ அப்பாவுக்கு அந்த ஒரு சந்தோஷம் வந்ததுக்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று, இப்போ நானும் இவ்வளோ வருஷமா இருக்கேன், என்னால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை என் பையன் பண்ணிட்டாங்க நேஷனல் அவார்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவரோட ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ரொம்ப அண்டர்ரேட்டடாக ஃபீல் பண்ணுறது என்ன? இதுக்கெல்லாம் அப்பாவுக்கு கண்டிப்பாக ஒரு அவார்டு கிடச்சிருக்கணுங்க. ஆனால் அது இல்லை, அது ஆக்சுவலாக வந்து உண்மையாக சொல்ல போனால் நான் ஈவி கணேஷ் பாபு சார் ரொம்ப பாராட்டுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படத்துக்குமே அவார்டு இருக்குது. கமர்ஷியல் படத்துக்கு கூட நேஷனல் அவார்டு இருக்கு. ஆனா நம்ம எழுதணும் கரெக்டா, அது சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல வந்து இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா மாதிரி அப்போ யாருக்குமே இல்லை. ஸோ அந்த நாலேஜ் சில பேருக்கு தெரியாம போனதுனால அந்த டைம்ல யாருமே அதை பத்தி. உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஏதாச்சும் சப்மிட் பண்ணா நீங்க என்ன படம் அப்பா அதை சப்மிட் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு வந்து சேரன் சார் படம் வந்து அந்த ஊனம் சாங்கெல்லாம் இருக்கும்ல, தஞ்சாவூர் மண் எடுத்து பொற்காலம் அந்த படம் சொல்லுவேன் நான், வெற்றி கொடி கட்டு சொல்லுவேன், ஆசை சொல்லுவேன். ஸோ வருஷம் அப்போ வாங்கியிருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் வந்து அந்த என்ன சொல்லணும்னா அதுக்கான இது தெரியல, அந்த எப்படி வடின்னு தெரியல அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால தான். ஸோ அதனால் எனக்கு வந்து அப்பா வந்து வாங்கலன்னு நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. அவர் வந்து அதுக்கான முயற்சி பண்ணல, அவ்வளோதான். ஓகே பண்ணியிருந்தானே கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி இருந்துச்சு அந்த 40s லுக் பார்க்கும்போது? நல்லா இருந்துச்சு. I was very excited. அவங்க வந்து சொல்லலை that they're going to do as a scene வந்து. So just photography. So I think Wild Anger Ravi Shankar sir took a video where I was doing what I do best. So அவரு அந்த பெரிய கேமரா ஆன் பண்ணி இருக்குதே உங்களுக்கு தெரியாது. இவங்க ரியலா வந்து அந்த கெட்டப் போட்டோனே அந்த மகாராணி கெட்டப் வந்துருச்சு. I was just acting flowல போட். ஒரு சேர் தான் படையப்பா மாதிரி, அந்த ஒரு சேர் அவங்க கொடுத்துட்டு அந்த சேர் உட்காரக்கு எனக்கு இடம் இல்லைன்னு அப்படி குறும்ப அப்படி வந்து பக்கத்துல நிக்கிற மாதிரி நான் நின்னேன். கேமரா ரோல் ஆயிட்டு இருக்குன்றது இவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மொமெண்ட்ஸ் அவங்க ரியலாக பண்ணாங்க. அப்படி ஸ்டைலாக காலத்துக்கு போட்டு அப்படி உனக்கு உட்கார இடம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி இப்படி பார்ப்பாங்க. ரொம்ப ரியலாக அமைஞ்சுது. அது அப்படியே மாண்டேஜில் திரும்ப
ஆட் பண்ணி. ஸோ இவங்க வந்து அந்த தன்னுடைய மூதாதையருடைய லைஃப்பை நினச்சி பார்க்குற மாதிரினா, இப்போ எங்களுக்கு லிரிக் இல்லை, சாங் இல்லை, அதுக்கு இடம் இல்லை, அந்த இடத்த பொறுத்ததுக்கான இடம் இல்லை. அப்போ திரும்ப சார்ட்ட சொல்லி, சார் கொஞ்சம் டியூனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பாட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், மதன் கார்கிட்ட சொல்லி திரும்ப அதை இது பண்ணலாம், திரும்ப ஒரு சிங்கரை கொண்டு வந்து சத்யபிரகாசம் உள்ள பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஒரு பல்லவி ஒரு சரணம் தான் இருந்தது ஃபஸ்ட்டு சாங்கில். அப்புறம் சார் அந்த 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 ஷார்ட் எடுத்ததுனால எங்களுக்கு லென்த்து தேவைப்படுது சாங்க்கு. அப்புறம் மதன் கார்கி சார்கிட்ட மேல் வெர்ஷனில் ஒரு இன்னொரு சரணம் வேணும் சார்னுமோ அவர் எழுதி கொடுத்தாரு. சத்யபிரகாஷ் கூட வச்சு இப்போ நாங்கள் 2 சரணமாக இருக்கோம். இந்த சீனுக்காக நாங்கள் பாட்டை லென்த் பண்ணோம். ஸோ இப்போ கட்டில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபெஸ்டிவல் போயிருக்கு, நிறைய பேர் வந்து ரொம்ப படம் பற்றி பேசுகிறாங்க, மற்ற லாங்குவேஜ்லேயும் படத்தை டப் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணியாச்சு. சூப்பர். ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஆர்ட் ஃபிலிம்னா அதுக்கான ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. இது வந்து ஃபெஸ்டிவலுக்காக நிறைய போவோம், 100 ஃபெஸ்டிவல் கூட போட்டோம். ஆனால் கமர்ஷியலாக படத்தோட வெற்றி வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குன்ற மாதிரி. ஸோ இது ஒரு ஆர்ட் ஃபிலிமாக நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லை ஒரு கமர்ஷியல் கலந்த மாதிரி தானா? இது கமர்ஷியல் படம் தான். இப்போது அழகி முதல் நாள் ரிலீஸ் வரைக்கும் முதல் நாள் டிஸ்ட்ரிபியூட்டர், தமிழ்நாட்டோட டாப் மோஸ்ட் நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டர், இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் சொன்னாங்க. ஆனால் அழகி ரிலீஸ் ஆனோன்னா அதை உடைச்சது, அது கமர்ஷியல் படம் தான். ஆட்டோகிராஃப் முதல் நாள் ரிலீஸ் வரைக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல. சேரன் சார் பெரிய லக்கு என்னென்னா, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாது தான் சேரன் சாருக்கு லக்கு. ஓன் ரிலீஸ் பண்ணார். ஸோ ஓன் ரிலீஸ் பண்ணும்போது அந்த லாபம் சேரன் சாருக்கு கிடைச்ச ஒரு விஷயமா மாறிச்சு. அதனால் இங்கே இதுதான் ட்ரெண்டு, இதுதான் ட்ரெண்ட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. இந்த ப்ரொமோஷனை பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்வையும் இங்கே காணலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பேன். இது ரொம்ப பொயட்டிக்காக இருந்தாலுமே கூட உங்கள் லைஃப் அந்த படத்தில் பார்க்கலாம், கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏதோ ஒரு கதை சொல்லும்போது அட இந்த இந்த விஷயம் நம்ம லைஃப்லேயும் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துட்டா அந்த படம் வெற்றி அடைஞ்சுதான். இது நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டில் ஒரே தடவை தான் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம், சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அதில் கூட ஒரு விஷயம் நடந்தது. ஒருத்தர் படம் பார்த்துட்டு எங்கள் ஃபேமிலி ஒரு ஃபாரின்லேருந்து வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து எங்களுடைய பங்காளிங்க ஒரு 14 குடும்பம் வர்றாங்க, அவங்க கொஞ்சம் நீங்கள் படம் போட்டு காமிக்கிறோன்னா, இல்லை இப்போ முடியாது, ரிலீஸ் போது தான் காமிக்க முடியும்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு பூர்வீக வீடு, எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தான் வர்றாங்க, எல்லாருமே வெவ்வேறு இதுலேருந்து வர்றாங்க. அவங்க வந்து 4 தடவை ரிஜிஸ்ட்ரேஷனு, நீங்கள் படம் நாளைக்கு எங்களுக்கு மட்டும் காட்டினீங்கன்னா அந்த வீட்டை விற்கிறத கூட நாங்கள் தள்ளி வைக்கிறதுக்கான விஷயமா இருக்கும். ஏன்னா 300 வருஷம் பழமையான வீடு, மயிலாப்பூரில் இருக்கிற வீடு. ஒருவேளை இதை பார்த்தாங்கன்னா மனசு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஹெரிட்டேஜ் ஹவுஸாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும், கொஞ்சம் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. மறுநாள் தேட்டர் ஏற்பாடு பண்ணால் தேட்டர் பக்கத்தில் கடாயெல்லாம் வெட்டி பந்தியெல்லாம் விரித்து படம் முடிச்சோன்னா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பார்த்தா யாருமே சாப்பிட போகலை, அப்படியே கூடி பேசுகிறாங்க. இப்போ நானும் அந்த இடத்துல இருக்கிறேன், கூடி பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்க எடுத்த முடிவு என்னென்னா, அந்த 300 வருஷம் பழமையான வீட்டை நான் விற்கக்கூடாது அப்படின்னு, கட்டில் படம் பார்த்துட்டு விற்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அதில் ஒரு 2 பேருக்கு மட்டும் எக்கனாமிக்கல் கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. அந்த கமிட்மெண்ட்ஸை மீதி 12 ஃபேமிலியும் சேர்ந்து அதை பண்ணாங்க. அது எல்லாமே அட்ட ஸ்டேஜில் நடந்தது. அதுக்கப்புறம் தான் சாப்பிட போனாங்க. இது வந்து நிறைய பேரோட கனெக்ட் ஆச்சு. இப்போ பூனே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், லாத்தூர், நாக்பூர், மும்பை, அப்புறம் வெளிநாடுகளில் உள்ளது, பெங்களூர் இன்னோவேட்டிவ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அதை பார்த்தீங்கன்னா கர்ணன் படத்தோடு சேர்ந்து. இப்போ கர்ணனை நீங்கள் தனுஷ் சார் நடிக்கலைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கர்ணன் வந்து ஆர்ட் ஃபிலிம் சொல்லுவீங்களா? அப்படி தான் வெளியிலேருந்து சொல்லுவாங்க. இப்போ தனுஷ் சார் உள்ளே வரும்போது அது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக மாறுது. அது மாதிரி இது வந்து இப்போ சிஸ்டிடாங்கே உள்ளே வந்திருக்கிறாங்க, ஸ்ரீகாந்த் தேவா சார் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இது கமர்ஷியல் படம் தான், அவங்க கமர்ஷியல் படத்துக்கான ஆள் தான். ஸோ நானும் நிறைய கமர்ஷியல் படங்கள் நடிச்சிருக்கிறேன். அவங்க வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்காங்க, கமர்ஷியல் படங்கள் செயல்பட்டு இருக்காங்க. அது மக்களுக்கான படம் தான், கலைக்காக கிடையாது. கலை வந்து மக்களுக்காகன்னு பாரதி சொன்னார். அந்த அடிப்படையில் இது முழுக்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு படம். உங்களால் இப்போ ஜட்ஜ் பண்ண முடியுதா? யுவர் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டிகேட் ஓல்ட் ஆகிட்டீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களால் இப்போ ஜட்ஜ் பண்ண முடியுதா, இந்த ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக இருக்கும், இது மக்கள் மத்தியில் பேசப்படும், நம்மளோட கேரக்டர் நல்லா இருக்கும்ன்ற அதை ஜட்ஜ் பண்ணுற இதுவும் நீங்கள் வந்துட்டீங்களா? Full and full no, but it's நீங்க தான் கேப்பீங்க கதை, நீங்க மட்டும் தான் கேப்பீங்க உங்களுடைய படங்கள். ஓகே. Because like I don't have anybody to guide me here, so I listen my own scripts. I go with my intuitions, but somehow I feel that our character kandipa reach ஆயிடும் நினைச்சு தான் பண்ணது. But I still didn't get the whole picture idea that அந்த வந்து full and full click ஆயிடுமா சொல்லிட்டு I'm still learning, man. So yeah. ஸோ எப்பவுமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து, தமிழ் சினிமாவில் இல்லை, சினிமாவோட வழக்கம் என்னன்னா, ஒரு படத்தோட டைட்டிலாக இருக்கட்டும், அந்த படத்தோட போஸ்டர்ஸாக இருக்கட்டும், இதை வச்சே ஒரு மைண்ட் செட் இருக்கும். ட்ரெய்லர், டீசர்லாம் பார்க்காம ஓகே இந்த படம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நினச்சி பாருங்களேன். கட்டில் இந்த போஸ்டர் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, என்னடா இது ஒரு மாதிரி இருக்கே படத்தோட டைட்டில் அந்த இதெல்லாம். ஸோ எதை பற்றின ஒரு படமாக இருக்குன்ற ஒரு கலைஞனுடைய இதே வந்து அந்த படைப்பை பற்றி என்னென்னு யோசிக்க வைக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம்தான். நீங்கள் கட்டில்னா என்னென்ன எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே அதில் இருக்குது, அதையும் தாண்டி இருக்கு. நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம் கட்டில்? கட்டில் வைரம் சார் சொன்னார். கட்டில் சொன்னோன்னே ஒருத்தருக்கு வந்து அந்த செக்ஸுவல் விஷயம் ஞாபகம் வந்ததுன்னா அவங்களுடைய மைண்டு சரியில்லைன்னு அர்த்தம். கட்டிலில் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஒரு குழந்தைக்கு தாய் பால் கொடுக்கறதாகட்டும், அந்த இறுதிச் சடங்கில் பால் ஊற்றுறதாகட்டும், அதுக்குள்ளே நடக்கிற சண்டை, குழந்தைங்களோட இருக்கிற அந்த எல்லா சேட்டைகளும் அந்த கட்டிலில் நடக்கும், அந்த கட்டிலை சுற்றி.
நம்ம ஒரு பாரம்பரியமாக ஒரு பொருளை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போகிறதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ அகழ்வாராய்ச்சிலாம் நடக்குது இல்லை, அதோட ரீசன் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய மூதாதையர்களுடைய அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய கல்ச்சர், அந்த விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம வந்து உற்சாகப்படுத்திக்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது, நம்மளுடைய தரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி அந்த ஆன்டிக் மெட்டீரியல் வந்து இந்த படம் பார்த்த பிறகு எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கிற அந்த ஏதாவது ஒரு பொருளை வந்து சேகரிக்கணும், அடுத்த தலைமுறையாக அதை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து பெருசாக ஏதோ ஜெமீன் ஃபேமிலி அப்படின்றதா இல்லை, ரொம்ப சாதாரணமாக அன்றாடம் காட்சியாக இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி வீட்டில் கூட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏதாவது ஒரு அடையாளமாக ஒரு பொருள் இருக்கும். எங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்து இந்த பொருள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஒரு பொருளை சேகரிக்க தொடங்கிய ஒரு தலைமுறை ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஃபேமிலியோட ஒரு கூட்டு குடும்பத்துடைய அந்த அழகு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு, இப்போது வெளியிலலாம் அங்கங்கே பொருளாதார விஷயத்தினால வெளியில் அங்கங்கே பிரிஞ்சு கிடக்கிறவங்க எல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம கூடி நம்ம குலவி நம்ம குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து இருக்கணும். அங்கே பங்காளி அங்காளி சொந்த பந்தம் அம்மா அப்பா நாத்தனார் மாமியார் அப்படியே சேர்ந்து இருக்கணுன்ற ஒரு தன்மையை இந்த படம் ஏற்படுத்த போகுது. சிஸ்டர், உங்களுக்கு இருக்கா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு ஆன்டிக்கான பொருள் நான் ரொம்ப வருஷமாக நான் பாதுகாத்துட்டு வரேன், இல்லை உங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி நெக்லஸ், டைமண்ட் நெக்லஸ், few Diamond not diamond, it's நெக்லஸ் டக்குன்னு கோல்ட் நெக்லஸ். ஓகே, எவ்வளோ வருஷமான ஆன்டிக் பீஸ் அது? it's a great grandfather, no? I mean maybe three years before, Okay, like 3 mama's generations. daddy's mother to mother's Oh. அந்த மாதிரி அந்த ஜெனரேஷன்ல. And plus one culture, like we do some pujangal and all that mom has to carry, like it comes from my dad's side. So my mom is carrying. So அது யாரும் போடலாம் மாட்டாங்க, அண்ணா போட்டுலாம் பார்ப்பாங்களா? போடுவாங்க. நானே அதை பார்த்துட்டு எப்போ எடுத்துட்டு இருந்தேன். எப்போ எடுக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு தமிழ் சினிமாலாம் சொல்லுவாங்கல்ல, சில ரூல்ஸ்லாம் வைப்பாங்க, இந்த ரூல்ஸை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ ஃபேமிலியில் அவங்களுக்கு தான் இந்த நெக்லஸ் போய் சேரப்போகுது. அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் ஏதாச்சும் இருக்கா? அப்படி இல்லை, சிஸ்டர் யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நெக்லஸ். அந்த மாதிரி அதை வச்சா நல்லா இருக்கும். பிகாஸ் நானும் my sister போட்டி போடுறாங்க இப்போ வந்தது. பிகாஸ் she started wearing it here and there for some goodwill அந்த மாதிரி குட் நல்ல விஷயத்துக்கு she started wearing it. So I said when is mine, I'll wear it too. Purity and positivity. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. பார்க்கிங் அப்படி அடிச்சுக்கிறீங்க.